அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், முசீபத் நீங்கி பரக்கத் செழிக்க, நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம். நம்முடைய அமல்களுக்கு பல மடங்கு கூலிகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நரகங்கள் மூடப்படக்கூடிய மாதம், சுவர்க்கங்கள் திறக்கப்படக்கூடிய மாதம், ஷைத்தான் விலங்கிலிடப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதில் முதலாவது நாம் சஹருடைய நேரம், அந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இரண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆனினுடைய 2 வசனங்களை ஓதுவோம். ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட வசனம்தான் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று வரக்கூடிய இந்த வசனங்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் முசீபத்தை நீக்கி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக பரக்கத் நிறைந்ததாக அல்லாஹ் மாற்றுவான்.